ரீசெண்டா வந்த ஒன் பீஸ் சாப்டர்ல சாக்கி கூஜா பிரைட்ஸை குட் பண்ணிட்டு பைரட் ஐலண்டில் ஒரு பாரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பட் ஏன் பைரட் ஐலண்டை சூஸ் பண்ணாங்க? அதுக்கு பதிலாக வேர்ல்டில் வேற ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே பாரை ஓப்பன் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். கிரேட் பைரட் ஏராவோட ஒரு 3 லெஜெண்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பு, ரோஜரு, அப்புறம் ராக்ஸி. இவங்க எல்லாரை விட ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள் தான் நம்ம சாக்கி. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ்னா அவங்களோட வாண்டர் போஸ்டர் இருக்குல்ல, அதை எடுத்து வித்தாலே வந்து அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். அதனாலேயே இவங்களுக்கு தெரியாம இவங்கள போட்டோ எடுக்கிறதுக்காண்டி நிறைய பேர் சுற்றி வருவாங்க. ஏன்னா ஒரு போட்டோ மட்டுமே ஏகப்பட்ட அமௌண்ட்டுக்கு போகும். குறிப்பா நிறைய பேர் பைரட்டா மாறதுக்கான ரீசனே வந்து என்னைக்காவது ஒரு நாள் இவங்கள கடல்ல மீட் பண்ணிட மாட்டோமான்னு ஒரு ஏக்கத்துல தான் பைரட்டாவே மாறி இருப்பாங்க. சாக்கியை பார்த்து மயங்கி விழுந்த ஆட்கள் பல லட்சம் பேர். அதுல குறிப்பா ரோஜரு, ராக்ஸு, ஒயிட் பேர்டு. சாக்கியமே எதுக்காண்டி பைரட் ஐலண்டில் பாரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஒரு பைரட்டு, அதுலேயும் ஃபேமஸான ஒரு பைரட்டு. என்னதான் கூஜா பிரைட்ஸை குட் பண்ணி பைரட் லைஃபை குட் பண்ணியிருந்தாலுமே அவங்க ஒரு பைரட்டு. பைரட்டாக இருக்க போஸ்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்கள பிடிக்கிறதுக்காண்டி மரைன்ஸ்மே தேடி வரும். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டியும் அண்ட் சேம் டீம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள் இருக்கனால கண்டிப்பாக பப்ளிக்ஸ் நிறைய பேர் இவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்காண்டி தான் பைரட் ஐலண்டை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பைரட் ஐலண்டு கிட்ட எந்த ஒரு ஆட்களுமே அவ்வளோ சீக்கிரமாக வர முடியாது. ஏன்னா அங்கே ஃபுல்லுமே பைரட்ஸ் தான் இருப்பாங்க. ஈவன் வேர்ல்டு கவர்மெண்ட்டே இந்த இடத்துக்குள்ள வர நினைக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த இடம் அவங்களுக்கு சேஃப்னு நினச்சி தான் இந்த இடத்துல பாரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க.